காட்டாத பேரையும் சொல்லாத பொட்டுக்க முட்டாக்கு 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 ஒளிஞ்சிக்க மறைஞ்சிக்க பதுங்கிக்க புதஞ்சிக்க பொட்டுக்க பொட்டுக்க ஒரு முட்டாக்கு போட்டுக்க 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 முட்டாக்கு போட்டுக்க முட்டாக்கு போட்டுக்க 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 முட்டாக்கு போட்டுக்க முட்டாக்கு ஒட்டுக்க முட்டாக்கு பார்த்த முகமா இருக்குதான் பாசமா பேசுறான் பயமுள்ள எதுக்கு கேக்குறான் உள்ள பயத்தை கிடக்குறான் உங்க பெரியப்பா அர்த்தா சொல்லியிருந்தீங்களே, இன்னும் வரல? எஸ் பெரியப்பா, அதை பத்தி நீ கவலைப்படாத. பெரியப்பா டாக்குமெண்ட் சைன் பண்ணும்போது கரெக்டா வந்துருவாரு. ஏண்டா, ஒரு பெரிய மனுஷனோட மீட்டிங் வைக்கும்போது மொத மாடியில் வைக்கணும்னு உனக்கு தோணாதா? வேலை வரதுக்குள்ளார ஊட்டி கலண்டு முழங்காலோட வந்துடும் போல இருக்கு. இதான் நீ சொன்ன ராணியா? ஆமா, குயின்னு சொன்ன, தலையில கிரீடத்தை காணோம். Uncle, you're so funny. அந்த காலத்து நாடகக்காரமா, இப்படி காமெடிலாம் நிறைய பண்ணுவேன். ஆமா, உனக்கு இந்த தியேட்டர் நாடகம் இதெல்லாம் ஆர்வம் இருக்கா? பெருசா அதுல எல்லாம் ஆர்வம் இல்ல. இல்ல, ராயல் ஃபேமிலி ஆச்சு. ராயல் உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். பார்த்த மாதிரி இருக்குல்ல, அதான் சந்தேகம். எனக்கு சந்தேகம். நீங்க நிஜமாவே எலனோட பெரியப்பாவா? ஆமா, நான் அப்படி கேட்டீங்க. பெரியப்பா தான். பெரியப்பா இல்லாம சித்தப்பாவா? காட்டலாமா? ரெடி, 1 2 3. இங்க போற உட்காரு, கொன்றுவேன். எப்படி ட்ரென்ச் அதுல ஆயில் எடுத்து உலகம் முழுக்க சப்ளை பண்ணுவியா? எல்லாமா ரீரூட் ஆகுறமானே. நீங்க பிஜி நாட்டு ராணிடா, நான் இவனுக்கு பெரியப்பா தாண்டி. வேட்டை நாய் மாதிரி உங்களை அனுப்புறானே, அவங்க கிட்ட போங்க, சொல்லுங்க. கிழவை கிழவனோ இல்ல, பெரியப்பா பெரியப்பாவோ இல்ல. ஹாய் மிஸ்டர் டிங்கு. எங்க போயிருந்தீங்க நீங்க? ஏன், என்னாச்சு? என்ன ஆச்சா? எல்லாம் ஆச்சு. நீங்க என்னன்னா கொஞ்சம் கூட கவலையே இல்லாம துணியை காய வச்சு அடுக்கிட்டு இருக்கீங்க. பாத்துட்டீங்களா? நல்லா இருக்கு தானே? ஆக்சுவலி இது எனக்கு செய்யவே தெரியல. ஆனா மிஸ்டர் கேட்டா கேட்ட உடனே இத ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. Isn't it nice?
என்னது கேட்டனா ஆ. திரும்பி வந்துட்டானா அந்த ஆளு? இருக்காதே, கொலைகாரன் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்களே. என்னது கொலையா? ஹலோ மிஸ்டர் டிங்கு, என்ன பயமுறுத்த பாக்குறீங்களா? ஐயோ எலிசா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கேட்டன் ஒரு சாதாரண ஆள் இல்ல. ஹி இஸ் a serial killer. ஏற்கனவே 1-2 பேரை போட்டு தள்ளிட்டு தான் இங்க வந்திருக்கான். மிஸ்டர் டிங்கு, என்ன சொல்றீங்க? ஐயா, யோ கிடிங் ரைட்? அவன் இங்க வந்ததே யாரையோ க்ளோஸ் பண்ணத்தான் நினைக்கிறேன். நல்ல வேலை அந்த ஆர்டிஸ்ட் பொண்ணு அனாமிகா தப்பிச்சா, இல்லைன்னா அவளும் காலியா இருப்பா. என்ன மிஸ்டர் டிங்கு இப்படிலாம் சொல்றீங்க? அன்னைக்கு இந்த பெரிய ரூம்ல நான் தனியா இருந்தேன். அவர் இங்க வந்து என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினாரு. ஏ வெயிட், அவரு சீரியல் கில்லனா, நான் மட்டும் எப்படி உயிரோட இருக்கேன்? எதை பத்தியெல்லாம் கவலைப்படுறீங்க பாத்தீங்களா? உயிரோட இருக்கீங்களே, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. எனிவே, போலீஸ் இங்க வரலாம். கேட்டன் யார் கூட எல்லாம் பேசினா அப்படின்னு விசாரிக்கலாம். அந்த பட்டியல்ல உங்க பேர் இருக்கலாம். உடனே உங்க ஐடென்டிட்டிய போலீஸ் விசாரிக்கலாம். நீ யார், என்ன வேலை செய்யற, இந்த வீட்ல உனக்கு என்ன வேலை, ஏன் இங்க வந்து தங்கி இருக்க, புட்டி புட்டியா அடுக்கி வச்சிருக்கியே, இதுக்கெல்லாம் என்ன வேலை, காணாம போன உன் எலிய கண்டுபிடிச்சு கொடுத்தது அந்த கேட்டன் தானே, இந்த அழகான அலமாரிய ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது அந்த கேட்டன் தானே. அப்ப உங்க 2 பேருக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் உங்ககிட்ட மட்டும் அன்பா பாசமா நட்பா பழகுறாரு, நீங்க 2 பேரும் பார்ட்னரா அப்படின்னு விசாரிப்பாங்க. நோ 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 நோ, அவருக்கும் எனக்கும் ஒரு துளி சம்பந்தம் கூட இல்ல. இன்ஃபேக்ட் அவரு ரொம்ப நல்லவர்னு நான் நினைச்சேன். அப்பப்போ வந்து பேசுவாரு. ஆஃப் கோர்ஸ் என் மார்த்தண்டன் காண போனப்ப அவர் தான் கண்டுபிடிச்சு வந்து கொடுத்தாரு. ஆனா இது இல்ல தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. நீங்க ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னே அப்படியே விட்டுருவாங்க. இந்த ரூமுக்கு வந்து ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு துருவி துருவி மோப்பம் பிடிப்பாங்க. ஐயோ, நீங்க எதுக்கு இதை மோந்து பாத்தீங்க? இதுல இருக்கிறது சல்ஃபர். ஆஃப் கோர்ஸ் இது நாரதா செய்யும். மிஸ்டர் டிங்கு, இதெல்லாம் விடுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. மிஸ்டர் கேட்டன் போலீஸ் கிட்ட போய் அவரு நம்மள பத்தி சொல்லி போலீஸ் இங்க வந்து நம்ம 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிருவாங்களா? இந்த இந்த பண்ணையில பேசுற வேலைலாம் வேணாம். நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. மிஸ்டர் நாகமுத்து. நான் நாகமுத்து இல்ல. மிஸ்டர் நல்லமுத்து. நான் நல்லமுத்து இல்ல. மிஸ்டர் நாச்சிமுத்து. நான் நாச்சிமுத்து இல்ல. யாரு சார் நீங்க? நான் எல்லாருக்கும் தம்பி நாதமுத்து, இன்ஸ்பெக்டர் நாதமுத்து. கரெக்டா வந்துருவீங்களே. மிஸ்டர் அறிவழகன், சன் ஆஃப் மகாதேவன், நீங்க தானே? அந்த வீட்டுக்கு நீங்க தான் ஓனரா? அந்த வீட்டுக்கு யாரெல்லாம் குடி வைக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க இல்ல? சார் சார் சார், என்ன லிங்க் எங்கெங்கேயோ கூட்டு போறீங்க. ஏன் முடிவுனா நாங்க ஏஜென்ட்ட சொல்லி ஏஜென்ட் கூட்டு வர ஆளுங்க நாங்க கூடி வைப்போம். எந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும்னு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஆனா எங்க பக்கத்துல எவிடன்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன சார் எவிடன்ஸ்? அந்த வீட்டுல கத்தியை தூக்கிட்டு தெரிஞ்ச 2 ஆத்மாக்கள், ஒன்னு கேட்டன், இன்னொன்னு அறிவழகன். நிஜம் தானே? சார் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல சார். கத்தியை தூக்கிட்டு தெரிஞ்சீங்களா இல்லையா? ஐயோ, ஒரு சமையல்கார கத்தியை தூக்கிட்டு தெரியாம வேற எப்படி சார் இருப்பா? ஓஹோ, அந்த கேட்டனும் சமையல்காரன் தான். அதான் உங்களுக்கு அவனுக்குள்ள பார்ட்னர்ஷிப்பா? சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். கேட்டன் எல்லாத்தையும் ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்கான். சார் என்ன சார் சொல்லி வச்சிருக்கான்? ஐயோ பாவி பையன், 3 வேளை வயிறார சமைச்சு போட்டிருக்கேன் சார், மாட்டி விட்டானே. கத்தியை தீட்டும் போதெல்லாம் ஒரு பாட்டு பாடுவீங்களாமே, எங்க பாடுங்க பாப்போம். பாட்டு பாடுவேனா? கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தி
தீயை தீட்டு சார். பழைய பாட்டு சார், ஏதோ ஃபீலிங்ல பாடிட்டேன். அதை வச்சு நான் தான் அவருக்கு அசிஸ்டன்ட் எப்படி சார் முடிவு கட்ட முடியும்? சரி, இதெல்லாம் விட்டுருவோம். கேட்டன் ஏன் உங்க கேட்டரிங் பிசினஸ்ல பப்ளிசிட்டி மேனேஜர் எவ்வளவு பார்த்தான்? சார், பப்ளிசிட்டி மேனேஜரா? சார், இதெல்லாம் ரொம்ப ஓவர் சார். எனக்கே தெரியாம என் போட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியால போட்டு பப்ளிசிட்டி பண்ணது அவன் தான் சார். நான் அதை செய்யவே சொல்ல சார். அப்ப எதுவுமே பேசிக்காம உங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அக்கறை, நட்பு, ஒரு பார்ட்னர்ஷிப், அப்படித்தானே? சிம்பிளா சொன்னா நீ கத்தியை தீட்டி கொடுப்ப, மத்ததை அவன் பார்த்துப்பான், அப்படித்தானே? சார், வேணாம் சார், நான் அப்பாவி சார். செத்து போனவங்க எல்லாருமே அப்பாவிங்க தான். நீ என்கிட்ட அப்பாவின்னு சொல்லாத. அப்புறம் ஏன் அந்த கேட்டன் உங்களை பத்தி ஆர்டிஸ்ட், மகக்கலைஞன், திறமசாலின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்? எதுவுமே இல்லாம புகையுமா? ஒரு கால் தூக்குமடை ஏறிட்டா பாடியை கலெக்ட் பண்றதுக்கு யார் பேரை கொடுத்திருக்கான் தெரியுமா? அறிவழகன். என் பார்ட்னர் அறிவழகன் உங்க பேரை கொடுத்திருக்கான். இதை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? பாவி, படுபாவி. இதுக்கு பேசாம என்னை போட்டு தள்ளிட்டு போயிருக்கலாம் சார் அவன். இந்த பாருங்க மிஸ்டர் அறிவழகன், எங்க பார்வையிலேருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது, பாத்துங்க. சார், இதெல்லாம் நியாயம் இல்லை சார். என்னை மட்டும் ஏன் கூட்டி விசாரிக்கிறீங்க? அந்த வீட்டில் வேற யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுமா? குலரத்னம், டிங்கு, அந்த எலி பொண்ணு எலிசா. எங்களுக்கு யாரை எப்போ விசாரிக்கணும்னு தெரியும். இப்போ நீங்க போகலாம். எங்களுக்கு தெரியாம வேற எங்கேயாவது தப்பிச்சு போக நினைச்சீங்க, நாங்கள் உங்களை ஏர்போர்ட்ல அரெஸ்ட் பண்ணிடுவோம். நான் எங்க சார் போக போறேன்? என்னாச்சு? போலீஸ் என்ன கேட்டாங்க? கேட்க கூடாததையெல்லாம் கேட்டாங்க. இந்த டிங்குங்கிற மானஸ்தனை மணிக்கணக்கா உட்கார வச்சு மாறி மாறி கேள்வி கேட்டானுங்க. சொல்ல மறந்துட்டேன், இவனை வாடகைக்கு கூட்டிட்டு வந்தது யாரு? 1 வருஷ வாடகையை அட்வான்ஸா கொடுக்கறானா? அவனுக்கும் இந்த ஏஜென்ட்டுக்கும் முன்னாடியே பழக்கம் இருந்துச்சான்னு கேட்டாங்க நந்தினி. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு சூழ்நிலை கைதியா நான் அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அதுக்கு போலீஸ் என்ன சொன்னாங்க? உன் ஃபோன் நம்பரை கேட்டாங்க. என் ஃபோன் நம்பரை கேட்டாங்களா? ஆமா, உன் ஃபோன் நம்பரை கேட்டாங்களா? நானும் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். ஆமா, அவங்க இன்னும் உனக்கு ஃபோன் பண்ணலையா? ஏன் நந்தினி, உண்மையிலே உனக்கும் அந்த கொலைகாரனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. எனக்கு எதுவும் தெரியாது. இருமா இரு, முழுசா பேச விட்டுட்டு அப்புறம் அழுகிற சீனை கண்டினியூ பண்ணலாம். இரு, இந்த வந்துடுறேன். இந்த நந்தினி, இதுல கேட்டனோட பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ், துணிமணி எல்லாம் இருக்கு. அநேகமா இன்னைக்கோ நாளைக்கோ உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்கள பார்க்க போகும்போது இதை அவங்க கையில கொடுத்துறியா? இந்த அட பாவி, உன்னை போய் காதலிச்சனே. என்ன மன்னிச்சிரு நந்தினி, துணிஞ்சவனுக்கு தான் தூக்கு மேட பஞ்சு மெத்த. கேட்டனை அரெஸ்ட் பண்ண அன்னைக்கே எனக்கு குளிர் ஜுரம் வந்துருச்சு. பயத்துல எல்லா உண்மையும் உளறிட்டேன். ஐ அம் சாரி. எனக்கு வர ஐயோ, கொலை பண்ற டெண்டன்சியோடய பாயிராளே. நான் சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கும் போல இருக்கே. காப்பாத்துங்க. எதுக்கு இங்க வர சொன்னீங்க? இங்க யாருமே இல்லையே. ஒரு மேடையை போட்டு கேட்டனை பத்தியும் அவன் செஞ்ச கொலையை பத்தியும் கூட்டத்தை கூட்டி சத்தமா பேசுவோமா? போவா, நீ பாட்டுக்கு உனக்கு என்னன்னு போயிட்ட. 3 மணி நேரம் போலீஸ்காரங்க என்ன வச்சு பாடாப்படுத்திட்டானுங்க. ஓ, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த கேட்டன் ஒரு சீரியல் கில்லர்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? ஆமா, வரும்போதே நான் இத்தனை கொலை பண்ணியிருக்கேன், இவங்களை போட்டு தள்ளியிருக்கேன் அப்படின்னு ரெசுமே கொடுத்துடல குடி வந்தான். நீ வேற, எனக்கே ஆயுள் தண்டனை கிடைக்குமா தூக்கு தண்டனை கிடைக்குமான்னு தெரியாம அல்லாடிக்கிட்டு இருக்க.
அவன் நம்மளை பத்தி என்னென்னலாம் சொன்னான்னு தெரியுமா? இந்த உலகத்துல நாம தான் அவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா. இல்லை இல்லை இருக்காது இருக்காது. கேட்டன் அறிவழகனை சொல்லியிருப்பான். ஏன்னா அவங்க 2 பேர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீயும் அவங்க கூட க்ளோஸ் தானே? வெயிட், அப்ப நாம எல்லாரும் பிரைம் சஸ்பெக்டா? வேற என்ன, தப்பிக்கவே முடியாது. உள்ள போறதுன்னா எல்லாரும் உள்ள போக வேண்டியதுதான். ஐயோ, ஒரு 2 மாசம் 2 மாசம் உங்களோட வந்து தங்கினதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? அதே 2 மாசம் உங்களெல்லாம் அந்த வீட்டுல தங்க வச்சு நாங்க என்னென்ன அனுபவிச்சோம் அதெல்லாம் நினைச்சு பாத்தியா? என்ன என்ன நடந்துச்சு? வந்து சேர்ந்த எல்லாருமே ஃப்ராடு. எல்லாருக்கும் பொய்யான பேரு, பொய்யான பர்சனல் டீடைல்ஸ். முதல்ல உங்களெல்லாம் பிடிச்சி உள்ள தள்ளணும். இப்படி எல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்தாதீங்க. யூனோ, என்னோட பாஸ் பேச்சை கேட்டுதான் நான் இங்க வந்து தங்குனேன். இப்படி எல்லாம் நடக்கணும். ஏய், ரொம்ப புலம்பாத. போலீஸ் கிட்ட நம்ம 3 பேரும் ஒரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும். இந்த அறிவழகனை மாதிரி ஏன் என்ன மட்டும் பிடிச்சிட்டு வந்தீங்க, என் கூட எல்லாரும் தானே இருந்தாங்க, அவங்களையும் தூக்கி ஜெயில போடுங்கன்னு வாக்குமூலம் கொடுத்த நாம எல்லாம் close. இல்ல 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 இல்ல, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே இப்ப எங்க சொல்லிடுறேன். I just want to get out of this. டாக்ஸி அங்கிள், நீங்களா? ஐயோ, உங்களையும் இங்க எடுத்துட்டு வந்துட்டாங்களா? நான் டாக்ஸி டிரைவர் இல்லை. என்னது? நீங்க தானே அன்னைக்கு முதல்ல என்ன அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க. அங்க போய் டெங்குவை பார்த்து பேய் நினைச்சு பயந்து ஐயோ ஒரே கலாட்டா. அது நான் இல்லை, எங்கள் அண்ணன் நல்ல முத்து. என்ன சொல்றீங்க? அப்ப நாதமுத்து, இன்ஸ்பெக்டர் நாதமுத்து. இன்ஸ்பெக்டர் நாதமுத்துவா? ஓகே. சார், ஹலோ சார், நீங்கள் வந்து இப்படி எதுவுமே கேட்காம என்ன இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கும். உன் பேர் என்ன? சுமதி இளஞ்செழியன். எலிசாங்கிறது? அது கேட்குறல? அது நான் தான் சார். ஐ மீன் இட் வாஸ் டெம்பரரி ஐடென்டிட்டி. அதாவது போலி பேரோட ஐடியா வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த வீட்டில் தங்கிட்டு இருக்கீங்க, அப்படி தானே? என்ன சார் நீங்க இவ்வளோ பெரிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு? நோ 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 நோ, அது போலி இல்லை. அங்க போய் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி ஐ அம் a victim. விக்டிம் யாரு, கொலைக்காரன் யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். சார், என்ன நீங்க கொலைகார அது இதுன்னு என்னென்னமோ சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருங்க, நாங்க எல்லாரும் ஒரு கொலைகாரன் கூட ஒரே இடத்துல இருந்திருக்கோம். எங்க உயிர் போகாம இருந்ததே ஒரு பெரிய விஷயம் சார். உங்களுக்கும் அந்த கேட்டனுக்கு என்ன சம்பந்தம்? ஐயோ, கேட்டன் அவரு மார்த்தாண்டனை கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. நான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டேன், அவ்வளவுதான். ஐ எம் நாட் கோனா lie about it. மார்த்தாண்டன்? இது வரைக்கும் அந்த பேர் எதுலையுமே வரலையே. இப்போ எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கா? சார், அது ஒரு எலி சார், எலி என்னோட எலி. ஓகே. ஐயோ, எல்லாத்தையும் இப்படி சந்தேகத்தோட பார்க்குறீங்களே. எங்கள் வேலையே அப்படி தான். நீங்கள் அடிக்கடி வர வேண்டியிருக்கோம், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். Well, you see, sir, I'm a scientist. இந்த மாதிரி சிஐடிக்கு அடிக்கடிலாம் வந்தா எல்லாரும் என்ன தப்பாக நினைப்பாங்க. ஓ, நீங்கள் அடிக்கடி வர முடியாது. அப்போ இப்படி பண்ணலாமா? 2 வாரம் ஜெயிலில் வச்சுட்டாக்கா? ரிமாண்டா?
லாக்அப்பில் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணி லோக்கப்பா சார் என்ன சார் நீங்க ஐ எம் கம்மிங் சிஐடி நம்ம சிஐடி சார் இதுக்கெல்லாம் எதுக்கு டென்ஷன் நோ டென்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் உன் உண்மையான பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. நீங்கள் ஒன்றும் என்ன நம்பலல்ல. ஆனால் எனக்கு பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தி. ஐ ஹேவ் ஃபேத் இன் மை செல்ஃப். முகத்தை காட்டாத பேரையும் சொல்லாத பொட்டுக்க முட்டாக்கு 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 ஒளிஞ்சிக்க மறைஞ்சிக்க பதுங்கிக்க புதஞ்சிக்க பொட்டுக்க பொட்டுக்க ஒரு முட்டாக்கு போட்டுக 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 முட்டாக்கு போட்டுக்க முட்டாக்கு போட்டுக 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 முட்டாக்கு போட்டுக்க முட்டாக்கு காசு இப்போ கழுத்த நெருக்குது உடனே கொடுத்துட கேட்டா நான் எங்க போறது ஐயையோ. விடாம துரத்துற கூட்டம் நிக்காம தின தின ஓட்டம் இனிமேலோட வழியில எங்கேயும் ஒளிஞ்சுக்க இடமில்ல. ஏய் மாஸ்க போடுறா போட்டுக 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 போட்டுக